வணக்கம். ஆயிரக்கணக்கான வரிகுதிரைகள். நினைச்சு பாருங்க, ஒரு பெரிய படை மாதிரி அணிவகுத்து போகுது. நூத்துக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் பண்ணுது. ஆமா. எதுக்குன்னா சாப்பாட்டுக்காகவும் அப்புறம் தங்களோட இனத்தை பெருக்கிறதுக்காகவும். ஒவ்வொரு வருஷமும் நடக்கிற இந்த பெரிய பயணம் உண்மையிலே இயற்கையோட ஒரு பிரமிப்பு தான். நிச்சயமா இது சாதாரண விஷயம் இல்ல. உயிர் வாழ்றதுக்கான ஒரு பெரிய போராட்டம்னே சொல்லலாம். அவ்வளவு உயிர்கள் ஒன்னா நகர்றத பாக்குறதே ஒரு திகைப்பா இருக்கும். ஆனா இந்த பயணத்துல ஒரு குறிப்பிட்ட இடம் வருது பாருங்க. அது ரொம்ப முக்கியம், அதே சமயம் ரொம்ப ஆபத்தும் கூட. ஆமா, அந்த ஆற்றை கடக்கிறது இல்லையா? அதேதான். ஒரு பெரிய ஆற்றை கடக்கணும். அங்கதான் இந்த வரிக்குதிரைகளோட சில ஆச்சரியமான நடத்தைகள் தெரிய வருது. கரெக்ட். இந்த நடத்தைகள் ஏதோ ஒரு விதத்துல நம்ம மனிதர்களோட குணாதிசயங்களை ஒரு கண்ணாடி மாதிரி காட்டுதோன்னு தோணுது. இத பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பேசலான்னு இருக்கோம். ரொம்ப சரி. விலங்குகளோட இந்த உள்ளுணர்வுகள், குறிப்பா தியாகம் பண்றது, ஒரு குழுவா சேர்ந்து வேலை செய்யறது, உறவுகளை எப்படி அதுங்க பாத்துக்குது, இதெல்லாம் மனிதர்கள்கிட்ட எப்படி இருக்கு? ஆமா, இந்த உயிரியல் உந்துதலுக்கும் நம்ம சமூக பழக்க வழக்கங்களுக்கும் என்ன தொடர்பு, இதையெல்லாம் கொஞ்சம் பார்க்கலாம். ஆமா, இத நடத்தை உயிரியல் பார்வையில பார்க்கலாம். அதாவது உயிரினங்களோட செயல்களுக்கு பின்னால் இருக்கிற உயிரியல் காரணங்கள் என்னன்னு ஆராயறது. சூப்பர். அப்போ சரி, நேரடியா அந்த ஆற்றங்கரைக்கே போயிடுவோம். ஆயிரக்கணக்கான வரிக்குதிரைகள் கரையில காத்து நிக்குது. மறுக்கரைக்கு போகணும். ஆனா அந்த ஆறு அது சாதாரணமான ஆறு இல்லையே. இல்லவே இல்ல. அந்த ஆற்றை கடக்கவே ஒரு 20லிருந்து 30 நிமிஷம் கூட ஆகலாம். அவ்ளோ நேரமா? ஆமா. ஆனா அந்த நேரத்துல ஆத்துல இருக்கிற முதலைகள் சும்மா இருக்காது பாருங்க. பயங்கர பசியோட காத்துக்கிட்டு இருக்கும். ஓ, இது தெரிஞ்சுமா அந்த வரிக்குதிரைகள் நிக்குது? ஆமா, இது தெரிஞ்சும் ஒரு வரிசை மாதிரி நின்னு கடக்க தயாரா நிக்குதுங்க. இங்கதான் அந்த பெரிய கேள்வி வருது. யாரு முதல்ல தண்ணியில இறங்குவா? ஏன்னா முதல்ல இறங்குறவங்களுக்கு ஆபத்து அதிகம். ஆனா அதுகளுக்கு தெரியும்ல. தெரியும். அதுதான் சிக்கல். பெரும்பாலும் என்ன நடக்குதுன்னா, கூட்டத்துல ஒரு தள்ளுமுள்ளு ஏற்பட்டு சில சமயம் வயசான வரிக்குதிரைகள் தானா முன் அந்த முதல் அடியை எடுத்து வைக்குது. என்னது, வயசான வரிக்குதிரைகளா? இது கேட்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. ஏன் அப்படி? அதுகளுக்கு தெரியுமா நம்ம ஆபத்தை நோக்கி போறோம்னு? தெரியுமாங்கிறது நம்ம பார்வை. ஆனா நடத்தை உயிரியல் என்ன சொல்லுதுன்னா, இந்த வயசான வரிக்குதிரைகள் பெரும்பாலும் இனப்பெருக்கம் செய்யற வயசை கடந்திருக்கும். ஓஹோ. ஆமா, விலங்குலகத்துல ஒரு உயிரோட மதிப்புங்கிறது அதோட இனப்பெருக்க திறனை பொறுத்து தான் பெரும்பாலும் இருக்கு. சரி. அதனால இந்த வயசானவ ஒருவேளை முதலைகளுக்கு இரையானா கூட பரவாயில்ல, கூட்டத்துல இருக்கிற மத்த ஆயிரக்கணக்கான இளைய இனப்பெருக்க திறன் இருக்கிற வரிக்குதிரைகள் அதுங்க தப்பிச்சு போக ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அப்போ இது ஒரு மாதிரி தன்னைத்தானே பலி கொடுக்கற மாதிரியா? தெரிஞ்சேவா? பலி கொடுக்குதுன்னு சொல்றதை விட தற்கொலைன்னு சொல்றது சரியா இருக்காது. எந்த உயிரும் சாக விரும்பாது. ஆனா இது ஒரு ஆழமான, எப்படி சொல்றது, ஒரு உயிரியல் கட்டாயம். உயிரியல் கட்டாயமா? ஆமா, அதாவது தன்னை தியாகம் செஞ்சாவது தன்னோட ஜீன்ஸ் மரபணுக்கள் இருக்கிற மத்த உறவினர்களை காப்பாத்துறது. ஏன்னா ஆற்றை கடக்காம அங்கே நின்னா என்னாகும்? சாப்பாடு இல்லாம மொத்த கூட்டமும் கஷ்டப்படும், இல்ல அழிய கூட செய்யலாம். அதேதான். அதனால சில உயிர்களோட இழப்புல அந்த மொத்த இனமும் தப்பி பிழைக்குது. அப்போ தன் உயிர் போனாலும் பரவாயில்ல, தன் ரத்தம் தன் வாரிசுகள் வாழணும்னு நினைக்கிற ஒரு உள்ளுணர்வு, அதுதான் இதுக்கு காரணமா? ரொம்ப சரியா சொன்னீங்க. இது வெறும் தியாகம்னு மேலோட்டமா பார்க்க முடியாது. இது ஒரு பரிணாம உத்தி. தங்களோட மரபணுக்கள் அடுத்த தலைமுறைக்கு போனோங்கிற ஒரு பயங்கரமான உந்துதல். அந்த வயசான வரிக்குதிரைகளுக்கு தன்னோட மரபணுக்கள் அடுத்த தலைமுறையில வாழப்போதுங்கிறதே ஒரு திருப்தியை கொடுக்கலாம். உயிரியல் நோக்கத்தை நிறைவேற்றணும் மாதிரி. இதை நாம புரிஞ்சுக்கிற மாதிரி சொன்னா ஒரு இனப்பற்று அல்லது குடும்ப பாசம் மாதிரி. ஆனா இது ரொம்ப அடிப்படை, மரபணு அளவுல நடக்கிற ஒரு விஷயம். கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நாம உணர்வு, பாசம், தியாகம்னு சொல்றதுக்கு பின்னால இப்படி ஒரு உயிரியல் காரணம் இருக்குன்னு நினைக்கும்போது வியப்பா இருக்கு. சரி, இந்த ஆபத்தை கடந்து மறுகரைக்கு போனதுக்கு அப்புறம் இந்த வரிக்குதிரைகளோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? தனியாவா இருக்குங்க? இல்ல, வரிக்குதிரைகள் இயல்பாவே சமூக விலங்குகள். எப்பவும் கூட்டமா குழுக்களா தான் வாழும். ஓ. இந்த குழு வாழ்க்கையிலையும் பல லேயர்ஸ் இருக்கு. ஒரு வரிக்குதிரை தன்னோட தாய், தந்தை, கூட பிறந்தவங்க இவங்களோட ரொம்ப க்ளோஸா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் சர்க்கிள் மாதிரி. நம்ம இமிடியேட் ஃபேமிலி மாதிரி. ஆமா, கிட்டத்தட்ட அப்படி வச்சுக்கலாம். இதுக்கு அடுத்த கட்டமா தன்னோட அப்பா அம்மாவோட கூட பிறந்தவங்க, அதாவது அங்காளி பங்காளிகள், அவங்களோட பிள்ளைகள், இவங்களோடையும் நல்ல ஒத்துழைப்போடு இருக்கும். ஒரு டீம் மாதிரி செயல்படுவாங்க. அட, இது நம்ம ஊர்ல சொல்ற பங்காளிங்க உறவு மாதிரியே இருக்கே. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்?
சும்மா பழக்கம் தானா? இல்ல, இதுக்கும் அந்த உயிரியல் அடிப்படைதான். மரபணு ஒற்றுமைன்னு சொல்லுவோம். மரபணு ஒற்றுமையா? ஆமா, ஒரு வரிக்குதிரை இன்னொரு வரிக்குதிரையோட எந்த அளவுக்கு ஜீன்ஸ்ல நெருக்கமா இருக்கோ அந்த அளவுக்கு அதுகளுக்குள்ள பாசம், ஹெல்ப் பண்றது எல்லாம் அதிகமா இருக்கும். ஓஹோ. உங்கள பந்தங்கள்னு நாம சொல்ற மாதிரி அங்கேயும் இந்த மரபணு நெருக்கம்தான் உறவோட அளவை தீர்மானிக்குது. அப்போ தனக்கு நெருக்கமா இருக்கிறவங்களுக்கு ஹெல்ப் பண்றது மூலமா அது தன்னோட ஜீன்ஸையே காப்பாத்துற மாதிரி. கரெக்ட். மறைமுகமா தன்னோட மரபணுக்கள் அடுத்த தலைமுறைக்கு போறத அது உறுதி பண்ணுது. இதுக்கு இன்க்ளூசிவ் ஃபிட்னஸ்னு ஒரு தியரியே இருக்கு. ஓ, அப்போ எல்லா வரைக்குதிரையும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி உதவாது இல்லையா? நிச்சயமா இல்ல. அங்கதான் தனிப்பட்ட தேர்வுங்கிற விஷயம் வருது. ஒரு பெரிய கூட்டமா இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட வரி குதிரை தனக்கு தேவையான சில உதவிகளை சில குறிப்பிட்ட குதிரைகளிடமிருந்து தான் எதிர்பார்க்கும். அப்படியா? ஆமா, அதே மாதிரி தானும் சில குறிப்பிட்ட குதிரைகளுக்கு மட்டும்தான் சில உதவிகளை செய்யும். இதுக்கு ஏதாவது உதாரணம்? குரங்குக மாதிரி? ஆமா, குரங்குகள்ல பாத்தீங்கன்னா எல்லா குரங்கும் எல்லா குரங்குக்கும் பேன் பார்க்காது. தனக்கு நெருக்கமான நம்பிக்கையான குரங்குக்கு தான் அந்த மாதிரி செய்யும். சரி சரி. அதே மாதிரி மாடுகள் ஒன்னையொன்னு நக்கி விடுறது, இதெல்லாம் சமூக பிணைப்புக்கான செயல்கள். இந்த மாதிரி க்ளோஸான விஷயங்கள் பெரும்பாலும் குறிப்பிட்ட உறவுகளுக்குள்ளேயோ இல்ல ரொம்ப நெருக்கமான நண்பர்களுக்குள்ளேயோ தான் நடக்கும். ஒரு மாதிரி கிவ் அண்ட் டேக் பாலிசி. நீங்க சொல்றத பார்த்தா இந்த தனிப்பட்ட தேர்வுங்கிறது மனிதர்கள் கிட்ட இருக்கிற நட்பு, காதல், அந்த மாதிரி உறவுகள் மாதிரி தோணுதே. நடத்தை உயிரியல் பார்வையில ஓரளவுக்கு அப்படி சொல்லலாம். அந்த பிணைப்புகளுக்கும் தேர்வுகளுக்கும் கூட உயிரியல் காரணங்கள் இருக்கலாம். ஏன் சில பேரை மட்டும் நமக்கு ரொம்ப பிடிக்குது, ஏன் சிலரோட மட்டும் நம்மளால ரொம்ப ஆழமா பழக முடியுது, இதுக்கு பின்னாலேயும் இந்த மாதிரி பரிணாம காரணங்கள் இருக்கலாம். இப்படியே பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா மனிதர்கள் கிட்ட வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இந்த வரிக்குதிரைகளோட பழக்கங்கள், அதாவது கஷ்டத்துல உதவுறது, உறவுகளை பாத்துக்கிறது, சிலரோட மட்டும் க்ளோஸா இருக்கிறது, இதெல்லாம் நம்ம மனிதர்கள் கிட்ட எப்படி தெரியுது? ஏன்னா கடைசியில நாமளும் உடல் அளவுல ஒரு விலங்கு தானே. கண்டிப்பா, அது உண்மை. அதனால இந்த உயிரியல் உந்துதல்கள் நம்மகிட்டயும் இல்லாம இல்ல, இருக்கு. உதாரணத்துக்கு தியாகம். ஆமா, வரிக்குதிரை தான் இனத்துக்காக உயிரை கொடுக்குதுன்னு பார்த்தோம். அதே மாதிரி மனிதர்களும் தன்னோட குடும்பம், இனம், நாடு, ஏன் சில சமயம் ஒரு கொள்கைக்காக, ஒரு ஐடியாலஜிக்காக உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்காங்க இல்லையா? இதுவும் அந்த அடிப்படை உந்துதலோட ஒரு வெளிப்பாடா இருக்கலாம். ஆனா இங்க ஒரு வித்தியாசம் இருக்குல்ல. வரிக்குதிரை தன் நேரடி ரத்த சொந்தங்களை காப்பாத்த யோசிக்குது. மனிதர்கள் சில சமயம் தனக்கு நேரடி சம்பந்தமே இல்லாத ஒரு கொள்கைக்காக, நாட்டுக்காக கூட உயிர் விடுறாங்களே. இது எப்படி அந்த உயிரியல் கட்டாயத்தோட பொருந்தும்? இது அந்த குடும்பத்தை காப்பாத்துற உணர்வோட நீட்சியா, இல்ல அது தடம் மாறி வேற விஷயங்களுக்கு போகுதா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் மனித நடத்தையோட அந்த சிக்கலான தன்மையை காட்டுது. ஒரு பார்வை என்னன்னா, நம்ம மூளை குழுக்களா வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி தான் உருவாயிருக்கு. ஆரம்பத்துல சின்ன குடும்ப குழு, அப்புறம் பெரிய இனக்குழு, சமூகம், நாடுன்னு வளர்ந்துருக்கு. ஒருவேளை அந்த ஆரம்ப காலத்துல குடும்பத்தை காக்கணும்னு இருந்த உள்ளுணர்வு இப்போ பெரிய குழுக்களான நாடு, இனம், கொள்கை மேல திரும்பி இருக்கலாம். ஓஹோ. இத ஒரு மிஸ்ஃபயரிங்னு கூட சில பேர் சொல்றாங்க. அதாவது ஒரு தேவைக்காக உருவான உணர்வு வேறொரு விஷயத்துக்கு பயன்படுறது. இது இன்னும் விவாதத்துல இருக்கிற விஷயம்தான். புரியுது. சரி, அடுத்ததா உறவு முறைகள். சொந்தம், பந்தம், பங்காளிங்கன்னு சொன்னீங்கல்ல, அது மனிதர்கள் கிட்ட எப்படி? இதுவும் அந்த ஜீன்ஸ் ஒற்றுமை அடிப்படையில தானா? ரொம்ப தெளிவா பார்க்கலாம். அண்ணன் தங்கை பாசம், தம்பி மேல இருக்கிற அக்கறை, அப்பா பிள்ளை உறவு, சித்தப்பா பெரியப்பா குடும்பங்களோடு இருக்கிற நெருக்கம், இதெல்லாம் உலகம் பூரா இருக்கு. ஆமா. இதுக்கெல்லாம் பின்னால அந்த மரபணு ஒற்றுமை ஒரு முக்கியமான காரணம்னு நடத்த உயிரியல் சொல்லுது. நாம இயல்பாவே நம்மோட ஜீன்ஸை அதிகமா பகிர்ந்துக்கிறவங்களோட நெருக்கமா இருக்க விரும்புறோம், அவங்களுக்கு உதவ நினைக்கிறோம். ஆனா இதே உறவுகளுக்குள்ளதானே பயங்கர சண்டைகளும் வருது. சொத்து தகராறு, கௌரவ பிரச்சனைன்னு பங்காளிகளுக்குள்ள வர்ற சண்டைகள்லாம் ரொம்ப அதிகம். இது எப்படி அந்த மரபணு ஒற்றுமை கோட்பாட்டோட சேரும்? இதுவும் அந்த கோட்பாட்டோட இன்னொரு பக்கம்தான். எவ்வளவு நெருங்கிய உறவா இருந்தாலும் 100% ஜீன்ஸ் ஒன்னா இருக்காது இல்லையா? ஒரே மாதிரி இரட்டையர்கள் தவிர. ஆமா, இல்ல. அந்த சின்ன சின்ன வேறுபாடுகள் சில சூழ்நிலைகள்ல பெரிய சண்டைக்கு காரணமாயிடும். குறிப்பா வளங்கள், அதாவது சொத்து, பதவி, சாப்பாடு, இந்த மாதிரி விஷயங்கள் கம்மியா இருக்கும்போது போட்டி அதிகமாகும். சரி. ஒவ்வொருத்தரும் தன்னோட நேரடி குடும்பத்துக்கு, அதாவது தான் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்க நினைக்கும்போது பங்காளிகளுக்குள்ள சண்டை வருது. இதுவும் ஒரு வகையில தன்னோட ஜீன்ஸை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்க்கிற போட்டியோட வெளிப்பாடுதான். இதுக்கு வரிக்குதிரை உலகத்துல ஒரு உதாரணம் சொன்னீங்களே. ஆமாம்,
ஒரு தாய் வரிக்குதிரை இன்னொரு தாய் வரிக்குதிரையோட சண்டை போட்டா அதுங்களோட குட்டிகளும் ஒன்னோட ஒன்று சண்டை போட்டுக்கும். நேத்து வரைக்கும் ஒன்னா விளையாடின குட்டிகளா இருக்கும். அப்படியா? ஆமா. ஆனா தாய்மார்களோட சண்டை குட்டிகளோட நடத்தையும் பாதிக்கும். இதுவும் அந்த மரபணு ரீதியான குரூப்பிசம், அதே சமயம் போட்டியையும் காட்டுது. ஓகே, சரி. கடைசியா அந்த தனிப்பட்ட தேர்வு, மனிதர்களோட கல்யாணம், காதல், நட்பு இதெல்லாம் எப்படி சொந்தத்துல பொண்ணு எடுக்கணும், வெளியில கொடுக்க கூடாதுன்னு சொல்றதும், அதே சமயம் லவ் மேரேஜ், இன்டர்காஸ்ட் மேரேஜ்னு வர்றதும், இதையெல்லாம் எப்படி இந்த உயிரியல் பார்வையில புரிஞ்சுக்கிறது? இது ரொம்ப சுவாரஸ்யமான ஏரியா. ஒரு பக்கம் சொந்தத்துக்குள்ள கல்யாணம் பண்றது மூலமா அந்த மரபணு ஒற்றுமையை பாதுகாக்க நினைக்கிற ஒரு சமூக உந்துதல் இருக்கு. சில சமூகங்கள்ல இது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆமாம். இது ஒரு வகையில அந்த குழுவோட தனித்துவத்தையும் அவங்க சொத்துக்களையும் அந்த குழுக்குள்ளேயே வச்சுக்கிற ஒரு டெக்னிக்கா இருக்கலாம். இன்னொரு பக்கம் காதல், ஒரு குறிப்பிட்ட நபர் மேல வர்ற அந்த தீவிரமான ஈர்ப்பு, இது கம்ப்ளீட்டா பர்சனல் சாய்ஸ் மாதிரி தெரியுது. ஆமாம். ஏன் இவரை மட்டும் பிடிச்சது, ஏன் இவங்க மேல மட்டும் இவ்வளவு பாசம், இதுக்கெல்லாம் முழுமையான உயிரியல் விளக்கம் இருக்கான்னு கேட்டா இன்னும் ஆராய்ச்சி தேவை. ஆனா சில தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா, நாம் அறியாமலேயே நம்ம ஜீன்ஸுக்கு பொருத்தமான இல்ல நம்ம கிட்ட இல்லாத சில நல்ல ஜீன்ஸ் இருக்கிற ஒரு துணையை நாம தேடலான்னு சொல்லுது. அதே மாதிரி தான் நட்பு. ஏன் சில நண்பர்கள் கிட்ட மட்டும் எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியுது? இதுக்கும் அந்த பரஸ்பர நம்பிக்கை, ஒத்துழைப்புங்கிற உயிரியல் அடிப்படை இருக்கலாம். அப்போ நம்மளோட உணர்வுகள், முடிவுகள், உறவுகள் எல்லாமே இந்த ஜீன்ஸ், இந்த உயிரியல் உந்துதல்களோட கண்ட்ரோல்ல தான் இருக்கா? நாம நினைக்கிற மாதிரி நமக்குன்னு தனிப்பட்ட சுதந்திரமான தேர்வுங்கிறதே இல்லையா? இதுதான் $1,000,000 கேள்வி. நாம முழுக்க முழுக்க உயிரியல் உந்துதல்களோட மிஷின்ஸ் கிடையாது. இங்கதான் மனிதன் மத்த விலங்குகள்ல இருந்து ரொம்பவே வேறுபட ஆரம்பிக்கிறான். எப்படி? நம்ம கிட்ட பகுத்தறிவு இருக்கு, கலாச்சாரம் இருக்கு, நல்லது கெட்டதுன்னு பாக்குற அறநெறிகள் இருக்கு, ஆன்மீக தேடல்கள் இருக்கு. நீங்க சொல்றது முக்கியம். ஏன்னா நம்ம சில சமயம் எந்த லாபத்தையும் எதிர்பார்க்காம நமக்கு சம்பந்தமே இல்லாதவங்களுக்கு கூட உதவி செய்றோம். ஏன் எதிரிகள்னு நினைக்கிறவங்களுக்கு கூட மனிதாபிமான அடிப்படையில உதவிகள் நடக்குது. இது எப்படி அந்த தன்னோட ஜீன்ஸை காப்பாத்துற உயிரியல் ஊந்துதலோட பொருந்தும்? மிக அருமையான பாயிண்ட். இது மாதிரி நடத்தைகள் தான் மனிதனை ரொம்ப ஸ்பெஷல் ஆக்குது. இதை விளக்க பல முயற்சிகள் இருக்கு. ஒன்னு என்னன்னா, மனித சமூகம் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். லாங் டேர்ம்ல பார்த்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு பொதுவான நியாயங்களை பின்பற்றுறது தான் தனிநபருக்கும் நல்லது, சமூகத்துக்கும் நல்லதுங்கிற புரிதல் நமக்கு வந்திருக்கலாம். சரி. இன்னொன்னு, நம்மளோட எம்பத்தி, அதாவது அடுத்தவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிற திறன், இது மத்த விலங்குகளை விட நமக்கு ரொம்ப அதிகமா வளர்ந்திருக்கு. இதனால நாம சம்பந்தம் இல்லாதவங்களோட கஷ்டத்தை பார்த்தும் உதவி செய்ய தோணலாம். அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ஆன்மீகம், தத்துவம் இதெல்லாம் இந்த அடிப்படை மிருக உணர்வுகளை தாண்டி ஒரு உயர்ந்த நிலையை அடைய மனுஷனை தூண்டுதுன்னு ஒரு பார்வை இருக்கு. அப்போ நம்ம கிட்ட அந்த விலங்குக்கான உயிரியல் அடித்தளமும் இருக்கு, அதே சமயம் அதை கடந்து போற மனித பண்புகளும் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு போராட்டமோ இல்ல ஒரு பேலன்ஸ் தேடுற ஒரு முயற்சியோ, அதுதான் மனித வாழ்க்கையா? ரொம்ப அழகா சொன்னீங்க. அதுதான் நிஜம். நம்மளோட ஒவ்வொரு முடிவிலையும் ஒவ்வொரு உறவுலையும் இந்த ரெண்டு சக்திகளோட பாதிப்பையும் நாம பார்க்கலாம். சில சமயம் அந்த பயாலஜிக்கல் டிரைவ் ஜெயிக்கும், சில சமயம் நம்மளோட பகுத்தறிவு, மனசாட்சி ஜெயிக்கும். ஆமா. எங்கே அந்த விலங்குத்தனம் முடியுது, எங்கே உண்மையான மனிதத்தன்மை தொடங்குதுங்கிறது அது ஒரு பெரிய தேடல், ஒரு தத்துவ விசாரணை மாதிரி. நிச்சயமா. அப்போ இன்னைக்கு நாம வரிக்குதிரைகளோட வாழ்க்கையிலிருந்து ஆரம்பிச்சோம். அதோட அந்த பெரிய பயணம், ஆற்றை கடக்கும்போது காற்ற தியாகம், அதோட சமூக அமைப்பு, உறவுகளுக்குள்ள இருக்கிற அந்த ஜீன்ஸ் ஒற்றுமையோட பங்கு, அதோட தனிப்பட்ட தேர்வுகள், இதெல்லாம் எப்படி அதோட உயிரியல் தேவைகளால இயக்கப்படுதுன்னு பார்த்தோம். ஆமா. அதே மாதிரி நம்ம மனிதர்களோட நடத்தைகளையும் கொஞ்சம் அசை போட்டு பார்த்தோம். நம்மளோட பாசம், நட்பு, காதல், குடும்ப உறவுகள், ஏன் நமக்குள்ள வர சண்டைகள், தியாகங்கள், நம்ம குரூப்பிசம், இது எல்லாத்துலயும் கூட அந்த பயாலஜிக்கல் வேர்கள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சோம். சரி, இந்த உரையாடலோட இறுதியில நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயத்த சொல்றோம். நாம மனித பண்புகள், மனித நேயம்னு பெருமையா பேசிக்கிற விஷயங்கள், இந்த அடிப்படையான பல லட்சம் வருஷமா பரிணாமத்துல வந்திருக்கிற உயிரியல் உந்துதல்கள்ல இருந்து உண்மையிலேயே எந்த அளவுக்கு வேறுபட்டவை? நல்ல கேள்வி. உங்களுடைய சொந்த வாழ்க்கைய, உங்க உறவுகளை, நீங்க எடுக்கிற முடிவுகளை, நீங்க செய்யற உதவிகளை, தியாகங்களை இந்த பயாலஜிக்கல் கண்ணோட்டத்துல ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க.
உங்களுக்கு என்ன தோணுது? இந்த பார்வை உங்க வாழ்க்கைய பாக்குற விதத்தை ஏதாவது மாத்துதா? இத நீங்களே கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க.